எதிர்த்து பேசியிருக்காரு. அத நினைச்சு அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அப்பா ரொம்ப பாவம் கவிதா. கவிதா, கல்யாணத்தை நினைச்சா எனக்கு இப்பவே வயிறுல கலக்குற மாதிரி இருக்குடி. ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நீ தூங்கு. அப்படிலாம் எதுவும் யோசிக்க கூடாது. எல்லாம் சரியாயிடும். பொண்ணு எழுந்துடுறி. 5 நிமிஷமா? கெட்ட கனவு ஏதா கண்டியா? நல்ல கனவுதாம்மா. எழுந்துரு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல. பிறந்த நாள்? ஆமால, நேத்து நடந்த கலைவரத்துல நானே மறந்துட்டேம்மா. உன் பிறந்த நாளை நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? ஹாப்பி பர்த்டே. நல்லா இரு, சந்தோஷமா இரு. ஐ லவ் யூ அம்மா. என்ன அம்மாவும் பொண்ணு ஓவர் சென்டிமெண்டா இருக்கீங்க? ஏன் பொண்ணு நான் கொஞ்சறேன், உனக்கு என்னடி போறாம? போதுமா என் செல்ல அக்கா. வலிக்குது, விடுடி விடுடி. ஒரு நிமிஷம். டன் டன். ஹாப்பி பர்த்டே கவிதா. தேங்க் யூ கவிதா. சாரி பிபி, சர்ப்ரைஸா நைட்டு தூங்கும் போது விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். நைட் நிறைய சாப்பிட்டேனா அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல விடு. சரி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. பாரு, இதுதானே நான் வாங்கணும்னு நினைச்சேன். காலேஜ்லாம் போறல, அதான் உனக்கு. செல்ல தங்கச்சி. வினோத், எழுந்துடுறா. உங்க அக்காக்கு பர்த்டே இன்னைக்கு. எழுந்துரு. பர்த்டேவா? கேக்குங்க கேக்குங்க. உங்க அக்கா பர்த்டே அன்னைக்கு, அது பல்ல விளக்கடா. ஐயா அக்கா, many more happy returns of the day. தேங்க்ஸ் மச்சா. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் பாப்பா, ஹாப்பி பர்த்டே. சந்தோஷமா இருங்க. பிபி, என்னடி? அங்க பாரு அத்தாவ. இடிக்கிறது வெத்தலை பாக்க இல்ல, உன்னை உள்ள வச்சு இடிச்சிட்டு இருக்காங்க. சும்மானாலே பலமுறை பட்டாசு மாதிரி வெடிக்கும். இன்னைக்கும் பர்த்டே வேற. என்ன ஆக போறியோ? பொங்காலியாத்தா, நீதான் காப்பாத்தணும். டேய் வினோத், அக்காக்கு இப்பவே கண்ண கட்டுதேடா. ஆனா கிடைக்கிறது கிடைக்கிற வரைக்கும் கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காத வரைக்கும் கிடைக்கிறது கிடைக்கும். கிடைச்சே தீரும். எச்ச கச்ச எச்ச கச்ச எச்ச கச்ச. நீ என்ன அரசியல்வாதி மாதிரி தப்பான டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? போ, போய் குளி போ. என்னமா பண்ற? ஹை கேசரி. ஏய், புது துணி மஞ்சள் தடவி வச்சிருக்கேன், குளிச்சிட்டு எடுத்து போட்டு வா. மாமா கொஞ்சம் தாமா. சூப்பர்மா. என்னம்மா, சீக்கிரமாவே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சாமி கிட்டே அப்ளிகேஷனா? வர வர உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இல்லைன்னா என்ன தரையில வச்சு நசுக்கி தேய்ச்சிருவாங்களேமா.
வா இங்க. ஐயா இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஆத்தா சுளுக்கிக்க போகுது கழுத்து. போட. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என் மகளை அண்டை விடாம பண்ணி புட்டு கேசரி பண்ணி கொண்டாடுற ஆளுகளாம். ஒய்யார கொண்டையா தாழம்பூவா உள்ள இருக்குமா ஈரும் பேணும். நான் மட்டும் பேசுனா அவ்வளவுதான். பேசாம இருந்து இருந்து எல்லாருக்கும் துளுத்து போச்சு. என்ன ஆத்தா பேச தெரியலன்னு இந்த பேச்சு பேசுறீங்க? அம்மா, கோயிலுக்கு போலாம், காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. வா போலாம். மா இன்னைக்கு பொண்ணோட பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? மா நீ தானம்மா பெரியவங்க, ஒரு நல்ல வார்த்தை சொல்ல. நான் பெரியவங்கங்கிறது இப்பவாவது நினப்பு இருக்கா? இருந்தா சரிதான். எனக்கு எதுக்குப்பா வம்பல்லாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணாத்தா. ஆத்தா 16 பெத்து பெருவாழ்வு வாழு. போதுமா? போதும் பொண்ணு. சரிம்மா வரேன் வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரோம் அத்தை. ஆ ஆ வா போய் படிக்கலாம். பொண்ணு பிறந்த நாள் அதுவுமா என்ன சொல்றாங்க பாத்தியா? சரி விடுமா, புதுசா என்ன, எப்பவுமே சொல்றது தானே. கோயிலுக்கு போறோம், சந்தோஷமா வா. தாயே நீ நல்லா இருக்கணும், தாயே நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்னம்மா, பணத்தை தட்டுல போட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு போல. வாய மூடி, உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, எவ்வளவு கிலோ கிடைச்சது? உனக்கு எல்லாமே கிண்டல் தானே. சரி சரி, கோவப்படாதவா. அம்மா தாயே, துன்பமோ துயரமோ சேர்ந்தது மட்டும்தான் என் வாழ்க்கையா? நான் எப்ப சந்தோஷமா இருக்க நினைச்சாலும் அடுத்த நிமிஷமே அழ வைக்கிறேன். ஏன் விஷயத்துல மட்டும் உனக்கு இவ்வளவு ஓர வஞ்சனை? நீ கூட கருப்பு தான், ஆனா உன்னை மட்டும் தேடி வந்து கும்பிடுற எல்லாரும் என்னை மட்டும் தேடி தேடி அவமானப்படுத்துறாங்க. தயவு செஞ்சு என்னை இந்த அவமானங்கள்ல இருந்து காப்பாத்து. கடவுளே, பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க என் பிள்ளைய இனிமேலாவது சந்தோஷமா வச்சுக்கோ. நீ தான் காப்பாத்தணும். என்னம்மா, மேரேஜ் அப்ளிகேஷனா? சும்மா ரெடி. என்னம்மா பயமா இருக்கா? இந்த உலகத்துல மனுஷன் தோன்றின நிமிஷத்துல இருந்தே பயம், துன்பம், துயரம் எல்லாமே தோன்றிடுச்சு. என்ன, எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில வேற வேற வடிவத்துல வரும், அவ்வளவுதான். கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல மனுஷன் ஆனந்தமா இருக்கத்தான் படைக்கப்பட்டான். ஆனா இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் மனுஷனோட மனசுதான் உருவாக்குது. அவனே உருவாக்கி அவனே அதுல கடந்து கஷ்டப்படுறான். இதத்தான் மாயைன்னு சொல்லுவோம். இந்த மாயைய கடந்தவன் தான் உண்மையான மனுஷனாக முடியும். இந்த உலகத்துல அநியாயமான விஷயம் என்னன்னா, ஒரு குற்றத்தை செய்தவனுக்கு கூட அதுக்கான நியாயம் இருக்கிறது தான். அதனால துன்புறுத்தப்படுறவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி துன்புறுத்துறவங்க அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களோட துன்பத்தையும் சமமா பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்தா ஒவ்வொருத்தரும் பயந்து எனக்கு என் பிரச்சனையை மட்டும் திரும்ப கொடுத்துரு, என்னால தாங்க முடியலன்னு கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மாற்றம் ஒன்றே
இந்த உலகத்தில் மாறாதது. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சாமி. நல்லாரு நல்லாரு. வாழ்க்கையில உனக்கு பல உயரங்கள் காத்துக்கிட்டு